அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, சஷ்டி விரதம் கூடிய நன்னாளில் இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வதால் மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் சூரியன் உச்சகதியில் தன் பயணத்தை தொடங்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொக்கநாதரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மீனாட்சி அம்மனுக்கும் இந்த மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. மேலும் அம்மன் ஆலயங்களில் தேரோட்டங்களும் திருவிழாக்களும் மிக அதிகமாக இந்த மாதத்தில் நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த நாள் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயக பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள். சூரியன் உதிக்கும் கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் வேளையில் சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்ரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், சித்திரை 3ஆம் தேதி புதன் மீனராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 18ஆம் தேதி புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கெட்டவரான உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவானால் அனைத்து இனிமைகளையும் சாதக காரிய வெற்றிகளையும் மன நிம்மதியையும் அடைய போகின்றீர்கள். இதுவல்லாமல் இந்த மாதம் 3ஆவது வாரத்தில் இதுவரை சுபஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் 8ஆம் இடம் நகரப் போகிறார். ராசிநாதன் மாத தொடக்கத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கின்றார். இதனால் குடும்ப நிலைமை நல்லபடியாகவே நகரும். அனைவருக்குமே ஆரோக்கிய வகை சச்சரவுகள், அது சம்பந்த செலவினங்கள் ஏற்படாது. நினைத்தது பூர்த்தியாகும். திட்டமிட்டு இருக்கின்ற விஷயங்கள் நிறைவேறும். பொருளாதார வகையில் முயற்சித்து வருகின்ற விஷயங்கள் சாதகமாக கைகூடும். பொருளாதார கஷ்டம் ஏற்படாது. வருமானம் உயரும். கரைந்த சேமிப்புகள் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற நல்ல தகவல்கள் முதல் வார முடிவுக்குள்ளேயே வரும். உங்கள் இல்லத்திற்கான அத்தியாவசிய கடமைகள் குறையின்றி பூர்த்தியாகும். உத்தியோகம், பணி, பொறுப்பு நிலைமை எதிர்பார்த்தபடி நகரும். பிறரால் ஏற்பட்டுள்ள வம்பு வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். வாரிசுகளின் எதிர்கால உயர்வு பொருட்டு நீங்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் சாதகத்தில் முடியும். இளம் வயது வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்களை நிறைவேற்றுவீர்கள். இந்த மாதம் முழுவதும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய இனிமை சந்தோஷங்களை உயர்வுகளை அடைவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புதிய வீடு கட்டுகின்ற முயற்சிகளில் இறங்கப் போகின்றீர்கள். இளம் இருபாலருக்கும் கல்வி தகுதிக்கு ஏற்ற உத்தியோகம் அமையும். இந்த மாதம் சனி, புதன் மற்றும் திங்கட்கிழமைகளில் நீங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து விஷயங்களும் குறையின்றி நிறைவேறும். மேலும் பொன்பொருள் சேர்க்கைகளும் பூர்வீக சொத்துப்பத்து சம்பந்த நன்மைகளும் நடந்தேறும். மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 2 பகை கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம்.
இருக்கலாம். அதிக முயற்சி செய்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். குறிப்பாக புத்திரஸ்தானமாகவும் 5ஆம் இடம் கருதப்படுவதால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வந்த வரன் கை நழுவி செல்லலாம். அங்காரகன் சனிக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்வது நல்லது. சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12க்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ர நிவர்த்தியாவதால் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக உயர் அதிகாரிகளை சந்தித்து வேண்டிய சலுகைகளை பெற்றுக் கொள்வீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேலும் சித்திரை 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பொருளாதார நிலை திருப்தி தரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வரலாம். தொழில் முயற்சிகளில் கூடுதல் லாபம் கிடைக்க வழிவகை செய்து கொடுப்பார். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். மேலும் சித்திரை 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல நேரம்தான். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். திருமண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் கடமையை செவ்வனே செய்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். வெளிநாடு செல்ல நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். மேலும் சித்திரை 23ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12க்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். கூடுதல் வருமானம் குடும்பத்திற்கு வந்து சேரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசாங்க வேலைக்காக எடுத்த முயற்சியும் பலன் தரும். மேலும் சித்திரை 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவரது பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். தாய்வழி ஆதரவு உண்டு. பாதியில் நின்ற கட்டிட பணி மீதியும் தொடரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கு மாறுதல் கிடைக்கும். இருந்தாலும் அஷ்டமத குரு என்பதால் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மருத்துவ செலவு உண்டு. இந்த துலாம் ராசி பெண்களுக்கு சிறந்த ஆற்றலும் அறிவும் முரட்டு பிடிவாதமும் ஆடம்பர செலவுகளும் அழகு சாதனங்களை உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொண்டால் குடும்ப கௌரவம் மேலோங்கும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையீடு செய்வது உங்களின் புகழுக்கு பங்கம் விளைவிக்கும். தனவரவு கையில் வந்தது பையில் போடல, காசு போன இடம் தெரியல என்ற ரீதியில் தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு உண்டு. கொழுப்பு கட்டி இரத்த அழற்சி உண்டாகலாம். வார்த்தைகளில் கவனம் நிதானம் தேவை. தகாத வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருப்பதே சால சிறந்தது. மாணவர்களுக்கு விளையாட்டு குணம், கைபேசியில் கவனம், பொழுதுபோக்கு இவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தால் எதிர்கால கல்வித்தரம் முற்றிலும் பாதிக்கும். பெற்றோர்களின் கூற்றை அலட்சியப்படுத்துதல், கோபப்படுதல் இவைகளால் உங்களின் வளர்ச்சியை நீங்களே மங்க செய்வதாக அமையும். நல்லோரிடம் சிநேகம் கொண்டால் நன்மைகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்களை செய்ய துணிவது சிறப்பு சேர்க்காது. கடமைகளை சரிவர செய்து வாருங்கள். பலன் என்பது நிதானமாய் உறுதியாய் கிடைக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை தரிசனம் செய்வது சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.